प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्य सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्यासु तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। अकण्ठमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दतानास्तेनैकेन पद्मं सितमपि च सुखं पुस्तकं चापरेण। भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निबदतु वदने सर्वदा सुप्रसन्ना। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसम् अकल्मषम्। गोष्पतीकृतवारासिम् असखीकृतराक्षसं रामायण महामाला रत्नं वन्दे अनिलात्मजम्। अंजनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीसम् अक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। उल्लङ्घ्य सिन्धो सलिलं सलीलं यशोकभक्तिं जनकात्मजाया आधाय तेनैव तथाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम्। आञ्जनेयम् अतिपाटलाननं काञ्चनात्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसां नमामि। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रपञ्चनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं वरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। वामे भूमिसुता पुनश्चानुमान् पश्चात् सुमित्रा सुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वतनयो वाय्वादिकोणेषु च सुग्रीवश्च विभीषणश्च युवराट् तारासुतो जाम्बवान् मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामलम्। रामं रामानुजं सीतां भरतं भरतानुजं सुग्रीवं वायुसूनं च प्रणमामि पुनः पुनः। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देवी च तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रियमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। चरितं रघुनाथस्य शतकोटिप्रविस्तरम् एकैक अक्षरं पुंसां महापातकनाशनम्। वाल्मीकि गिरिसम्भूता रामाम्बोनिधि संकता श्रीमद् रामायणी गंगा पुनादि भुवनत्रयम्। वाल्मीकेर्मुनिसिंहस्य कविता वनचारिणः शृण्वन् रामकथानादं कोणयाति पराङ्गतिम्। ஸ்ரீயப்பதியான பகவானுடைய அவதாரங்களிலே ராமாவதாரத்தை யதாசக்தி நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். தேவர்களால பிரார்த்தனை பண்ணப்பட்ட பகவான் கௌசல்ய புத்திரனா அவதாரம் பண்ணி கௌசல்யாராமன் கோசலாராமன் அப்படின்னு ஆனான். கௌசல்யாராமனை பார்த்து சந்தோஷப்பட்ட தசரத ராமர் ஆனான். அயோத்தி வாசிகள்லாம் அந்த ராமரை பார்த்து சந்தோஷப்பட அயோத்தியா ராமர் ஆனான். வசிஷ்டட்ட குருகுலம் பாடம் படிக்கும் பொழுது வசிஷ்ட ராமர் ஆனான். கௌஷிகர் வந்து அவனை கூப்பிட்டு போகும் பொழுது கௌஷிக ராமன் ஆனான். யஜ்ஞத்தை காப்பாற்றும் பொழுது யஜ்ஞ சம்ரக்ஷண ராமர் ஆனார். அகல்யை உத்தாரணம் பண்ணும் பொழுது பதீத பாவன ராமர் ஆனார். இப்பொழுது மிதிலைக்குள்ள பிரவேசிச்ச ராமர் மிதிலா ராமரா இருக்கார். தனுச பங்கம் பண்ணி ஜானகி ராமனா வைதேகி ராமனா சீதா ராமனா பகவான் பிரகாசிக்க போறார். கல்யாணம் அப்படிங்கிற ஒரு சப்தத்துக்கே ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிற பொருள் இல்லை. கல்யாணம் அப்படின்னா சந்தோஷம், மங்களம், குதூகலம் அப்படிங்கிற ஒரு மங்களகரமான வார்த்தை. சிவம் அப்படிங்கிற ஒரு சப்தத்துக்கு, சிவ அப்படிங்கிற சப்தத்துக்கு நிகண்டுள் எடுத்து பார்த்தாலே
கல்யாணம் நிர்குணம் மங்களம் அப்படிங்கிறது தான் பொருள். சிவன்னாலே கல்யாணம். யார் ஒருவருடைய வீட்டுல எப்பொழுதுமே சந்தோஷமா இருந்துருக்கு, சமிருத்தி இருந்துருக்கு, மனசுல உற்சாகம் இருந்துருக்கு, ஒரு குறையும் இல்லை, ஒரு கவலையும் இல்லை, ஒரு சண்டை சச்சரவு இல்லை, ஒரு வியாதி இல்லை, ஒரு துக்கம் இல்லைன்னா அதுதான் கல்யாணம். ஒரு தம்பதிகள் சேர்ந்து அப்படி ஒரு வாழ்க்கையை நடத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு சடங்குக்கே கல்யாணம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. கல்யாணம்னா ரெண்டு பேர் சேர்ந்து இல்லறம் அல்லது நல்லறம் அன்று அப்படின்னு சொல்றா இல்லையா? அன்றிலிருந்து நிறைய தர்மங்களை பண்ணணும், சேர்ந்து 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 நிறைய தர்மங்களை பண்ணணும். தர்மங்களை பண்ணி அந்த தர்மத்தினுடைய பலனா துக்கம் இல்லாத, வறுமை இல்லாத சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஒரு சடங்குக்கு அழகா கல்யாணம் அப்படின்னு பேர் வச்சுட்டான். இப்ப பகவானே கூட எல்லா அவதாரத்திலையும் பகவானே விவாகம் பண்ணிக்கிறான். ராமாவதாரத்துல சீதையை விவாகம் பண்ணிட்ட பகவான் கிருஷ்ணாவதாரத்துல ருக்மிணியை விவாகம் பண்ணிக்கிறான் அப்படிங்கறத பார்க்கிறோம். இல்லறம் அப்படிங்கிறது தான் நம்முடைய சனாதனமான தர்மத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு சடங்கு. அந்த இல்லறத்துல இருந்தாதான் நிறைய தர்மங்களை பண்ண முடியும், நல்ல காரியங்களை பண்ண முடியும். பிரம்மச்சாரி அப்படின்னுட்டா அந்த பிரம்மச்சாரி பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடணும் அப்படின்னா அந்த பிரம்மச்சாரி யார்கிட்ட போய் பிக்ஷை எடுப்பான்? ஒரு கல்யாணம் ஆன தம்பதிகள் இருந்தா அவர்கள் வீட்டுல சமைச்சு சாப்பிட்டு இருந்தா தானே அவர்கள்ட்ட போய் இவன் பிக்ஷை எடுக்க முடியும். அதனால பிரம்மச்சாரி அப்படிங்கிற ஒருத்தரும் ஒரு கல்யாணம் ஆன தம்பதிகளை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கான். அதே மாதிரி சந்நியாசி அப்படின்னு எடுத்துட்டா அந்த சந்நியாசியும் பிக்ஷா வாங்கிதான் சாப்பிடணும். சந்நியாசி அக்னி கிட்டக்கே போகவே கூடாது, தனக்கு வேண்டிய உணவை தானே சமைத்துக் கொள்ளக்கூடாது, எந்த ஒரு காரணத்தினாலும் நெருப்ப தொடவே கூடாது. அந்த சந்நியாசியும் ஒரு இல்லறத்துல இருக்கிறவனை தான் நம்பி இருக்கான். இல்லறத்துல இருக்கிறவன்கிட்ட தான் போய் அந்த சந்நியாசியும் பிக்ஷை கேட்க முடியும். வானப்பிரஸ்தனும் ஒரு இல்லறத்துல இருக்கிறவனை தான் நம்பி கொண்டு அவனுடைய வாழ்க்கை இருக்கு. அதனால இந்த கிரகஸ்த தர்மம் அப்படிங்கிறது 3 ஆசிரமங்களுக்கும் முக்கியமான ஒரு தர்மமா இருக்கிறதுனால மற்ற ஆசிரமங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் இவர்களை நம்பி இருக்கிறவர்களா இருக்கிறதுனால இது ஒரு உயர்ந்த தர்மமா பேசப்படுறது. இந்த தர்மத்துல தான் நிறைய நல்ல காரியங்களை சேர்ந்து 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 பண்ண முடியும். கணவன் பண்ணக்கூடிய அத்தனை புண்ணியங்கள்லயும் மனைவிக்கு பங்கு உண்டு. ஆனா கணவன் பண்ணக்கூடிய பாபங்கள்ல மனைவிக்கு பங்கு கிடையாது. கணவன் செய்யக்கூடிய எல்லா தர்மங்களையும் கூட இருக்கிறதுனாலேயே அவளுக்கு எல்லா தர்மத்தினுடைய பலனும் கிடைச்சிடும். அதனால விவாகம் அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த ஒரு சடங்கு. இப்பொழுது பகவான் சீதாராமரா, வைதேகி ராமனா, ஜானகி ராமனா, மிதிலா ராமனா பிரகாசிக்க போறார். இந்த கல்யாணத்தை பாகவதர்கள்லாம் சீதா கல்யாணம், ராதா கல்யாணம் அப்படிங்கறதா ஒரு பாகவத சம்பிரதாயத்துல இந்த கல்யாணத்தை கொண்டாடுவா. 24 அஷ்டபதி பாடி பகவான ஒரு தீபத்துல ஆவாகனம் பண்ணி அந்த தீபத்தை வச்சு பிரதட்சணம் பண்ணி சூர்ணிகை, பிரபரம், லக்னாஷ்டகங்கள்லாம் சொல்லி சீதா கல்யாணம், ராதா கல்யாணம், ருக்மிணி கல்யாணம் அப்படிங்கறது பண்றது பாகவத தர்மப்படி, பாகவத சம்பிரதாயத்துப்படி பண்ணக்கூடிய ஒரு விவாகம். ராதே அப்படிங்கிற சப்தத்துக்கே சமிருத்தி அப்படின்னு அர்த்தம். சமிருத்தினா என்னன்னா எல்லாம் நிறைஞ்சிருக்கிறது. எல்லாம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு வீட்டுக்குள்ள போனா பொண்ணும் பொருளும் நிறைஞ்சிருக்கு, வீடு ரொம்ப பிரம்மாண்டமா நிறைஞ்சிருக்கு, பணம் நிறைய இருக்கு, புள்ளு குட்டிகள்லாம் நிறைய இருக்கு, எல்லாம் இருக்கு. மனசு நிறைஞ்சு இல்லைன்னா என்ன பிரயோஜனம் இருக்கு? ஆனா மனசு நிறைஞ்சிருந்துருச்சுன்னா எது இல்லாமையும் தனக்கு தானே சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா? இப்ப மனசந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு பொருள் பற்றிய விஷயம் இல்லை. அவன் தனக்குத்தானே எப்படி சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது அவனே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ராதையினுடைய கிருபையினாலதான் அத்தகைய ஒரு சமிருத்தி சம்பவிக்கும். அதனால மார்கழி மாதத்துல தமிழ்நாட்டுல எல்லா கிராமங்கள்லயும் ராதா கல்யாணம் பண்ணுவா. பங்குனி மாசத்துல சீதா கல்யாணம் பண்ணுவா.
பங்குனி பௌர்ணமியிலிருந்து வைகாசி பௌர்ணமி வரைக்கும் வசந்த ருத்து அப்படின்னு சொல்றதுனால இந்த சீதா கல்யாணம் பண்ணும் பொழுது வசந்த கேளிக்கையும் பவளிங்கும் கூட பண்ணுவாங்க. பாகவத சம்பிரதாயத்தைப்படி நடக்கக்கூடிய விவாகங்கள். பெருமாள் கோவில்ல பார்த்தா யாராவது பிரார்த்தனை பண்ணிட்டு பெருமாளுக்கு கல்யாண உற்சவம் பண்ணுவாங்க. திருப்பதியிலே நித்தியமே பெருமாளுக்கு கல்யாண உற்சவங்கள் நடந்துட்டு இருக்கு. என் குழந்தைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா கோவில்ல வந்து பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு வேண்டிப்பாங்க. திருப்பதியில அநேகமா நித்திய கல்யாணம் நடக்கிறது, நித்தியமே அநேக கல்யாணங்கள் நடக்கிறது. இப்படி உப்பிலியப்பன் கோவில்ல வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு கல்யாண உற்சவம் பண்ணுவான். சேங்கனூர் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு கல்யாண உற்சவம் பண்ணுவான். இப்படி கல்யாண உற்சவம் கோவில்ல பண்ணும் பொழுது பெருமாளையும் தாயாரையும் எதிரெதிர் எழுந்தருள பண்ணி மாலை மாத்தி ஊஞ்சலாட்டி சின்னதா ஒரு ஹோமம் பண்ணி ஆகம விதிப்படி அவர்கள் கல்யாணம் பண்ணுவா. அப்படி ஒரு கல்யாண உற்சவம். ராமாயணம் இல்லைன்னா பாகவதத்தை பாராயணம் பண்ணிட்டு வரும்பொழுது பாராயண கட்டத்துல சீதா கல்யாணம் வரும்பொழுது அந்த சீதா கல்யாணமும் ஒரு கல்யாண உற்சவம் தான். அது மாதிரி பாகவதத்தை பாராயணம் பண்ணிட்டு வரும்பொழுது ருக்மிணி கல்யாண கட்டமும் ஒரு கல்யாண உற்சவம் தான். பகவானுக்கு ஏன் கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னுட்டா நம்ம பெரியவர்கள் எல்லாம் உலகம் முழுக்க க்ஷேமமா இருக்கிறதுக்கு ஒரு சுலபமான வழியை கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். பகவான் அப்படின்னா அவன் யாரு? ஈரேழு லோகங்களும் அவனுடைய குக்ஷியில இருக்கு, அவனுடைய வயிற்றுல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பகவான்கிறவனே விஸ்வம், பிரபஞ்சமே அந்த பகவான் தான். அப்படி பகவானுக்கு ஒரு புஷ்பம் போட்டா யார் மேல புஷ்பம் போடுறேன்? யார் மேல இந்த புஷ்பம் போடுற? இந்த நந்தகோபனுடைய பையன் மேல இல்ல. நந்தகோபனுடைய பையன் மேல நீ புஷ்பம் போடுறதுனால ஈரேழு லோகங்கள்ல இருக்கக்கூடிய சர்வ ஜீவராசிகள் மேலையும் அத்தனை பேர் மேலையும் அந்த புஷ்பம் போய் விழருது. தேவர்கள் உள்பட சின்னதா கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பூச்சி, நாய், பன்னி, கழுத உள்பட எல்லாம் அவனுடைய வயிற்றுக்குள்ள தானே இருக்கு. அவனுடைய வயிற்றில இருக்கக்கூடிய அத்தனை ரோகி எல்லார்கிட்டையும் அந்த புஷ்பம் போய் விழருது. ஏன்னா பகவானுடைய வயிற்றுக்குள்ள ஈரேழு லோகங்களும் இருக்கு. ஒரு புஷ்பம் போட்டா அது ஈரேழு லோகத்திலையும் போய் விழருது. அந்த பெருமாளுக்கு ஒரு திருமஞ்சனம் பண்ணினா ஈரேழு லோகங்களும் பவித்திரமாகிறது. அந்த பெருமாளுக்கு ஒரு நிவேதனம் பண்ணினா ஈரேழு லோகங்களும் சாப்பிடுறது. ஒருத்தன் உண்மையா சத்தியமா பக்தி சிரத்தையோட பகவானை இத்தகைய ஒரு பாவனையோட நம்ம நிவேதனம் பண்ணினோமானால் லோகத்துல பஞ்சமே வராது. டோட்டாலிட்டி, ஒரு டோட்டாலிட்டியை திருப்திப்படுத்துறதுனால தனித்தனியா ஒருத்தரை திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, லோகமே திருப்தி ஆயிடும். இதுதான் நம்முடைய பெரியவர்கள் கண்டுபிடித்த ஒரு வழி. பகவான் அப்படின்னா ஒரு ஜான் அப்படின்னா அவன் இதுக்குள்ள அடங்கின ஒரு பொருள் இல்லை. ஈரேழு உலகங்களும் அவனுக்குள்ள இருக்கு. சர்வவியாபி, ஆல் ப்ரிவைடிங், ஆம்னி பிரசன்ட். அப்படி இருக்கக்கூடிய பகவானை தான் நம்மளுடைய உபாசனைக்காக ஒரு சின்ன ஒரு மூர்த்தியா திவ்யமங்கல விக்கிரகமா பகவான் எழுந்தருளி இருக்கான். நம்ம அபிஷேகம் பண்றதுனால அவனுக்கு சுத்தம் இல்லை, அவன் நித்திய சுத்தமான வஸ்து. இருந்தாலும் லோகம் க்ஷேமமா இருக்கணுங்கிறதுக்காக அவனுக்கு அபிஷேகம். நாம் கொடுத்துதான் அவனுக்கு ஒண்ணு சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. அவன் நித்திய திருப்தன். நித்திய திருப்தனா இருந்தாலும் கூட லோகத்துல பஞ்சம், பட்னி, பசி எல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் அவனுக்கு நிவேதனம் பண்றோம். எப்ப நம்முடைய பாவமும் நம்முடைய உபாசன ஸ்ரத்தையும் குறையறதோ அப்பதான் லோகத்துல துக்கம் ஏற்படும். பகவான சத்தியமா அத்தகைய பாவனையோட எந்த விதமான சுயநலமும் இல்லாம ஸ்ரத்தையோட விதியோட லோகம் க்ஷேமமா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட பகவான பூஜை பண்ணினோமானால் நமக்கு திருப்தி ஏற்பட்டுடும். லோகமே திருப்தி ஆயிடும். திருமூலரே தன்னுடைய திருமந்திரங்கள்லாம் சொல்லும் பொழுது சொல்றார், கோவில்ல இருக்கக்கூடிய நம்ம ஊர்ல நம்ம கிராமத்துல இருக்கக்கூடிய சுவாமியினுடைய வஸ்திரம் அழுக்கா இருந்தது, கிழிந்து இருந்தது அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மனசு இருக்க ஜனங்களுடைய மனசெல்லாம் சித்தம் சுத்தம் இல்லாம போயிடும் அப்படிங்கிறார். சுவாமி நன்னா சாப்பிட்டாதான் அந்த லோகத்துல இருக்கிறவாள்லாம் நன்னா திருப்தியா இருப்பா, அன்னம் கிடைக்கும். பெரிய பெரியவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய பெரிய சிவனுக்கு அன்னாபிஷேகம் பண்ண சொல்லுவார். என்ன காரணம்னா அத்தகைய ஒரு சிவனுக்கு அன்னாபிஷேகம் பண்ணிட்டா அந்த வருடம் அந்த ஊர்ல அந்த நாட்டுல அன்ன பஞ்சமே ஏற்படாது. இதுக்காக தான். இல்லைன்னா அன்னத்துக்கு ஒன்றும் இது விரயம் பண்றதுக்காக இல்லை. இது ஒரு மூட நம்பிக்கையா இல்லை, இது ஒரு பாவம்.
பிரபஞ்சமே அவருடைய வடிவில் இருக்குன்னா அந்த பிரபஞ்சத்தை ஒரு பாவத்தினால நம்ம திருப்தி பண்ணிட்டோமானால் பிரபஞ்சமே திருப்தி ஆயிடுறது. அதனால பகவானுக்கு அன்னாபிஷேகம் பண்ணணும், பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும், பகவானுக்கு சுத்தமான வஸ்திரங்களை கொடுக்கணும், பகவானை எந்த விதத்துல எல்லாம் சந்தோஷப்படுத்த முடியுமோ அந்த விஷயத்துல எல்லாம் சந்தோஷப்படுத்தணும். பகவானை பாடி ஆடி கொஞ்சி குழாவி வச்சுட்டு இருந்தோமானால் லோகமே ஜனங்கள் எல்லாம் பாடி ஆடி சந்தோஷமா எந்த விதமான குறையும் இல்லாம ஆனந்தமா இருப்பாங்க. அப்படிதான் ஒரு வழியை நமக்கு பெரியவர்கள் எல்லாம் காண்பிச்சுட்டு போயிருக்காங்க. அப்ப பகவானுக்கு கல்யாணம் பண்றதுனால என்ன அப்படின்னா, சீதா கல்யாணத்தையோ ருக்மிணி கல்யாணத்தையோ பாராயணம் பண்றதுனாலயோ என்னன்னா லோகத்துக்கு சுபிக்ஷம், நம்முடைய வாழ்க்கை நித்திய கல்யாணமா இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில மங்களம் ஏற்படும் அப்படிங்கறது தான் வச்சிருக்கான். விஸ்வாமித்திரருடைய ஒரு பிரபாவத்தை அந்த சபையில எல்லாரும் கேட்கும்படி சதானந்தர் எடுத்து சொல்லி ஜனகர் பிரமித்து போயிட்டார், ராமலட்சுமணால் பிரமித்து போயிட்டார். இங்கு கூடி இருக்கக்கூடிய ரிஷிகள் யஜ்ஞத்துக்கு வந்திருக்காளே அவர்கள் எல்லாம் பிரமிச்சு போய் நிற்கிறார். வேறுபட்ட பெரியவரா அப்படின்னு பார்த்து இப்படி ஒரு தபஸ் பண்ணினாரா? தபஸ் பண்றது மட்டும் முக்கியம் இல்லை, ஒவ்வொரு தரமும் கீழே விழும் பொழுதும் சலைக்கம் திரும்பி எழுந்து திரும்பி எழுந்து திரும்பி எழுந்து திரும்பி எழுந்து, அதுவும் வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷி அப்படிங்கிற வரைக்கும் விடாம பண்ணினார். லட்சியத்துல உறுதியா இருந்தார். அத்தகைய பிரம்ம ரிஷியா ஆகிவிட்டார். அந்த விஸ்வாமித்திரர் சபையில இருக்கார். இந்த கதையெல்லாம் சிரவணம் பண்ணின பிறகு ஜனகர் அவரை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி மாலை பொழுது ஆகிவிட்டதனால அவர் கிளம்பி சென்றார். மறுநாள் கார்த்தால வரார். மறுநாள் கார்த்தால அப்படியே பார்க்கிறார். ஜனகர் விஸ்வாமித்திரர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது இவர்கள் எல்லாம் இந்த மிதிலையில வந்து சில நாட்கள் தங்கி இருக்கா இல்லையா? சில நாட்கள் தங்கி இருக்கும் பொழுது ராமலட்சுமணால் எல்லாம் அப்படி வீதியில சஞ்சாரம் பண்ணுவான், அங்கேயும் இங்கேயும் இப்படி போயிட்டு வருவா இல்லையா? அப்படி அவர்கள் போகக்கூடியதை பார்க்கும் பொழுது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் எப்படி இருக்கா, எப்படி பார்க்கிறா அப்படிங்கறதெல்லாம் நிறைய பாடுற கவிகள்லாம் நிறைய பாடுறா. ஒரு உப்பரிகையில கன்னி மாடத்துல தோழிகள்லாம் பந்து விளையாடிட்டு இருக்கா. இப்படி தோழிகள்லாம் பந்து விளையாடிட்டே இருக்கும் பொழுது பந்து அந்த உப்பரிகையினுடைய அந்த மதுர் சுவர் இருக்கு, அந்த கிட்டக்க வந்து விழறது. சீதை அந்த பந்தை எடுக்கிறதுக்கு வரா. பந்து எடுக்கிறதுக்கு வரும்பொழுது அப்படி நிமிர்ந்து பார்த்தா அந்த வீதியில தற்செயலா ராமலட்சுமணால் போயிட்டு இருக்காளாம். கம்பநாட்டாழ்வார் அது அப்படியே படம் பிடிக்கிறார். என்ன அருணலத்தினால் இணையல் நின்றுழி கண்ணொடு கண்கினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் என்ன அருணலத்தினால் இணையல் நின்றுழி கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். என்ன அழகான வரி! உண்ணவும் நிலை பெறாது. ஒரு கண் இன்னொரு அப்படி சீதையினுடைய கண் ராமருடைய கண்களை பார்த்ததாம், ராமருடைய கண்கள் சீதையினுடைய கண்களை பார்த்ததாம். என்னபடிதான் கவ்வி ரெண்டும் அப்படியே ஒரு காந்த மாதிரி இழுக்கிறதாம் ஒவ்வொரு கண்ணும். ஒன்றை ஒன்று உண்ணவும், இந்த சீதையினுடைய கண்ணழக ராமர் ரசிக்கிறாராம், ராமருடைய கண்ணழக சீதை ரசிக்கிறாளாம். ஒன்றை ஒன்று உண்ணவும் உணர்வும், இரண்டு பேருடைய உணர்வும் அங்க சங்கமித்தது. நிலை பெறாது ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படிங்கிறார். அடுத்ததா சொல்றார், பருகிய நோக்கு எனும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர் தம் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் வாட்கண்ணங்கையும் இருவரும் மாறிப்புக்கு இதயம் எய்தினர். என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பார்வையினால ஒருத்தர் விழுங்கினான்னு சொன்னார் இல்லையா? கண்ணு வழியா அந்த உருவம் அப்படியே உள்ள போச்சா. உள்ள போய் எங்க ஆச்சு அப்படின்னார், இருவரும் மாறிப்புக்கு இதயம் எய்தினார்.
அந்த சீதையினுடைய உருவம் ராமருடைய கண்கள் வழியா உள்ள போய் அவருடைய ஹிருதயத்துல அப்படியே நின்னுடுத்தான். ராமருடைய உருவம் என்ன ஆச்சுன்னா சீதையினுடைய கண்கள் வழியா உள்ள போய் அப்படியே நின்னுடுத்தான். மாறி புக்கு இதயம் எய்தினர். இப்ப சீதையினுடைய ஹிருதயத்துல சாஸ்வதமா ராமரும், ராமருடைய ஹிருதயத்துல சாஸ்வதமா சீதையும் இருக்கா. இவர்கள் 2 பேருக்கும் இப்படி ஒரு க்ஷணம் பார்த்த உடனே இப்படி ஒரு பிரேமை ஏற்படுமா? ஒரு க்ஷணம் தானே பார்த்தா அதுக்குள்ள இப்படி ஒரு ஆகர்ஷணம் ஏற்படுமான்னு சொல்லும் பொழுது கம்பர் சொல்றார், பார்க்கடல்ல சேர்ந்து இருந்தவாதானே 2 பேரும் சிறிது காலம் அவதாரத்துக்காக பிரிஞ்சிருக்கா. இப்படி 2 பேரும் திரும்பி பார்க்கும் பொழுது இந்த ஒரு நிலைமையை என்னால சொல்லவும் முடியுமோ இல்ல சொல்லத்தான் வேண்டுமோ அப்படிங்கிறார். மருங்கு இலா நங்கையும் வசையில் ஐயனும் ஒருங்கிய 2 உடற்கு உயிரொன்று ஆயினார். கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ. மருங்கு இலா நங்கையும் வசையில் ஐயனும் ஒருங்கிய 2 உடற்கு உயிர் ஒன்று ஆயினார். 2 உடல்களா இருந்தது, ஆனா ஒரு உயிரா ஆயிட்டாங்க. உடல் 2 ஆனா ஒரு உயிர். இப்ப என்ன ஆச்சுன்னா கருங்கடல் பள்ளியில் பார்க்கடல்ல ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருந்தாலே, அப்போது பிராட்டி பாத சேவை பண்ணிட்டு இருந்தாலே, கலவி நீங்கி அவர்கள் அதிலிருந்து பிரிந்து போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ. திரும்பி அவர்கள் சேர்ந்தா அவர்களை பேசுறதுக்கு வேணுமா? அவர்களுக்கு அந்த க்ஷணம் பார்த்த உடனேவே அவர்கள் யார் அப்படிங்கறத தெரிஞ்சு அத்தகைய ஒரு பிரேம உண்டாச்சு அப்படின்னு சொல்றார். மிதிலையிலே இவர்கள் உள்ள போகக்கூடிய காலத்துல மிதிலை வாசிகள் எல்லாம் பார்க்கிறார். இந்த குழந்தைகள் யாரு? தயரதன் புதல்வன் என்பார். தசரத குமாரனா, அயோத்தியினுடைய இளவரசனாம், கௌசல்யனுடைய புத்திரனாம், நம்ம ஊருக்கு வந்திருக்காராம், விஸ்வாமித்திரர் அழைத்து கொண்டு வந்தாராம் அப்படின்னு சில பேர் சொல்வாராம். தாமரை கண்ணன் என்பார். தாமரை கண்ணன்கிறது விசேஷமா சொல்றதுனால புண்டரி காக்ஷன் அப்படிங்கறது விஷ்ணுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியதுனால இவர்கள் கண்களை பத்தியா தாமரை மாதிரி இருக்கு, கண்கள் தாமரை மாதிரி இருக்குன்னு சொல்லும் பொழுதே இவர்கள் விஷ்ணுவனுடைய ஒரு அம்சமாம் அப்படின்னு சொல்றாளாம். புயல் இவன் மேனி என்பார். அப்படி இவர் நடந்து போகும்போது புயல் வீசுற மாதிரி என்ன கம்பீரமா நடக்கிறார். புயல் உடனே அடுத்த வரி கம்பட் போடுற, அது புயல் மாதிரி இருந்தாலும் அதுல ஒரு மிருத்துத்தன்மை இருக்கு. பூவையே பொருவும் என்பார். புயலுக்கும் பூவுக்கும் எங்கேயாவது ஒத்து போகுமா? கம்பீரமா இருந்தாலும் ஒரு மிருத்துவா இருக்கான். புயல் இவன் மேனி என்பார், பூவையே பொருவும் என்பார், மயல் உடைத்து உலகம் என்பார், மானிடன் அல்லன் என்பார், கயல் பொறு கடலுள் வைக்கும் கடவுளே காணும் என்பார். இந்த உலகத்துல இவர்களுடைய ரூபத்தை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு மயக்கம் ஏற்பட்டும். சாட்சாத் வைகுண்டபதியான பகவான் தான் பார்க்கடல்ல யார் படுத்துட்டு இருந்தானோ அவனே தான் இவன் இப்படின்னு அந்த ஊர்ல இருக்கிறவா ஒவ்வொருத்தரும் பேசிக்கிறாளாம். ராமரை பார்த்த சில பெண்கள் சொல்றா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சீதைய பார்க்கறதுக்கு ராமருக்கு 1000 கண்கள் வேண்டும் அப்படிங்கிறான். சில பேர் சொல்றான், இல்ல இல்ல ராமரை பார்க்கறதுக்கு சீதைக்கு 1000 கண்கள் வேணும் அப்படிங்கிறான். ஒவ்வொரு தினம் பார்க்கும் பொழுது நவம் நவமா இருக்கானே, முன்னாடி பார்த்தது மாதிரியே இல்லையே அப்படிங்கிறார். இப்ப ஏற்பட்ட ஒரு மகாபுருஷன் இந்த பூமியில நடக்கிறதுக்கு இந்த பூமி பெரிய தபஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிறார். அதை விட இந்த குழந்தைகளை நம்ம ஊருக்கு கூப்பிட்டு வந்தாரே அந்த விஸ்வாமித்திரருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணு, அவருக்கு நம்மளுடைய கிருதஜ்ஞிய நன்றியை தெரிவிக்கணுங்கிறாளாம். நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும், கொம்பினை காணும் தோறும் குறிசிற்கும் அன்னதே ஆம், தம்பியை காண்மின் என்பார், தபமுடைத்து உலகம் என்பார், இன்பர் இந்நகரில் தந்த முனிவனை இறைஞ்சும் என்பார் அப்படின்னு ஒன்னொன்னா சொல்லிட்டு போற. சொல்லிட்டு போகும்போது இந்த வீதியில நடந்து போறவா யாராவது ராமரை முழுக்க பார்த்தாளா அப்படின்னா பார்க்கவே இல்லைங்கிறார் கம்பர். தோல் கண்டார் தோளே கண்டார். அந்த அந்த புஜத்தை பார்க்கிறவாளுக்கு கண் திருஷ்டி அதுல இருந்து வேற எதுக்குமே போலையாம், அப்படியே பார்த்து நிற்கிறாராம்.
தொடுகழற் கமல மண்ணத்தால் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டாரும் அக்தே வாள் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார் தோள் கண்டார் தோளே கண்டார் தொடுகழற் கமல மண்ணத்தால் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டாரும் அக்தே வாள் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார் ஊறு கொண்ட சமயத்து அண்ணான் உருவு கண்டாரை ஒத்தார் தோள்களை பார்த்தவா அந்த தோள்களுடைய அழகத்திலேயே அப்படி சொக்கி போய் நின்னுட்டாலாம், வேற அங்கத்தை பார்க்கவே இல்லையா. கண்களை பார்த்தவா அந்த கண்களை பார்த்துட்டு அப்படியே சொக்கி நின்னுட்டாலாம், வேற அங்கத்தை பார்க்கவே இல்லையா. பகவானுடைய குமுத வாயை பார்த்தவர்கள் அந்த வாயை பார்த்துட்டே அப்படி நின்னுட்டாலாம், வேற எதுவையும் பார்க்கலையாம். அகன்ற மார்பை பார்த்தவா அந்த பக்ஷஸ்தலத்தை பார்த்துட்டு அப்படியே நின்னுட்டாலாம், வேற எதுவையும் பார்க்கலையாம். ஆஜானுபாகவா இருக்கக்கூடிய அவனுடைய கைகளை பார்த்தவர்கள் அந்த கைகளை பார்த்துட்டு அப்படியே நின்னுட்டாலாம், வேற எதையும் பார்க்கலையாம். அவனுடைய திருவடிகளை பார்த்தவர்கள் அந்த பாதத்தை பார்த்துட்டு அப்படியே நின்னுட்டாலாம், வேற எதையும் பார்க்கலையாம். சுருள் சுருளான அவனுடைய கேசங்களை பார்த்தவர்கள் அந்த கேசங்களை பார்த்துட்டு அப்படியே நின்னுட்டாலாம், வேற எதையும் பார்க்கலையாம். நெற்றிய பார்த்தவர்கள் அந்த அகன்ற நெற்றிய பார்த்துட்டு வேற எதுலயும் அவருடைய திருஷ்டி போலையாம், அப்படியே நின்னுட்டாலாம். எடுப்பான மூர்க்க பார்த்தவர்கள் அந்த மூக்க பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டாலாம். கம்பர் ஒரு உதாரணம் சொல்றார், இது எது போல அப்படின்னா, ஷண்மதங்கள் இருக்கு இல்லையா, கணபதியே தெய்வமா சொல்லக்கூடிய ஒரு மதம், முருகனையே தெய்வமா சொல்லக்கூடிய ஒரு மதம், விஷ்ணுவையே தெய்வமா சொல்லக்கூடிய ஒரு மதம், சிவனையே தெய்வமா சொல்லக்கூடிய ஒரு மதம், சூரியனையே தெய்வமா சொல்லக்கூடிய ஒரு மதம். தெய்வம்னா அந்த இடத்துல பரத்துவம். அந்த முருகனை பரத்துவமா சொல்லக்கூடிய மதத்தை சார்ந்த முருகன் தான் தெய்வம், வேற யாருமே தெய்வம் கிடையாது அப்படின்னு பேசுவாங்க. பிள்ளையாரு தெய்வமுடைய பரத்துவமுடைய மதத்தை சேர்ந்தவர்கள் என்ன பேசுவாங்க, கணபதி தான் தெய்வம், வேற யாருமே தெய்வம் கிடையாது. விஷ்ணு பரத்துவமுடைய மதம் என்ன பேசும், விஷ்ணு தான் தெய்வம், வேற யாருமே தெய்வம் கிடையாது. சிவன பரத்துவமுடைய தெய்வம் என்ன சொல்லும், மதம் என்ன சொல்லும்னா சிவன் தான் தெய்வம். அந்த மாதிரி இந்த தோலை பார்த்தவாள், கண்ணெல்லாம் எனக்கு வேண்டாம், நிச்சயம் சொல்றேன், இந்த தோல் மாதிரி கண்ணு அழகாவே இருக்காது, இந்த தோல் தான் ராமர்டே அழகு, அடுத்தது திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாள். கண்ணு அழகுன்னு பேசுற, கண்ணை பாக்குறேடா, அவரை காலெல்லாம் வேண்டாம், கண்ணு தான் அழகு. நிச்சயமா அந்த கால் கண்ணை விட அழகாவே இருக்க முடியாது. அந்த கால் மாதிரி கண்ணு மாதிரி அழகு வராது. எப்படி ஊர் கொண்ட சமயத்து அண்ணான் உருவு கண்டாரை ஒத்தார், அந்தந்த சமயத்தை சேர்ந்தவர்கள் அந்தந்த தெய்வத்தை தான் பரத்துவமா சொல்லி மீதி தெய்வத்தை கொஞ்சம் கூட திரும்பி பார்க்க மாட்டேன்னு இருக்காளோ அது மாதிரி தோள் கண்டார் தோளே கண்டார் தொடுகழற் கமல மண்ணத்தான் கண்டார் தாளே கண்டார் தடைக்கை கண்டாரும் அக்தே வாள் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார் ஊழ் கொண்ட சமயத்தன்னான் உருவு கண்டாரை ஒத்தார் அப்படின்ட்டார் கம்பர்.